எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நம்ம சேனல் சதுரகிரிலிங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாம் பேச போகிற விஷயம் கர்மா. இந்த வார்த்தை இப்போது சமீப காலமாக எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய சொல்லப்போனால் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்ற வார்த்தையே கர்மாவை தான் குறிக்கும். இந்த கர்மாவை கர்மான்னு தெரியாமல் எங்கள் அம்மா எனக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீ பேசுகிற வார்த்தையால் மற்றவங்க ஒருபோதும் பாதிக்கப்படக்கூடாது, உன்னோட செயல் மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாது, நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், அப்போ தான் நீ நல்லா இருக்க முடியும்னு அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இப்போது இந்த கர்மானா என்ன அப்படின்னு அலசி ஆராயும் போது இந்த மூணும் தான் கர்மா. நீங்கள் இந்த டாபிக் ரொம்ப போர்னு நினச்சி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான டாபிக். சொல், செயல், எண்ணம், இந்த மூணால் ஒரு மனிதனுக்கு வரக்கூடியது தான் கர்மா. இந்த கர்மாவை 3 வகையாக சொல்லலாம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இந்த 3 வித்தியாசமாக இருக்கே, அப்படி என்ன கர்மான்னு கேட்குறீங்களா? இந்த சஞ்சித கர்மா அப்படின்றது ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கருவில் உருவாகும் போதே கூடவே பிறக்கக்கூடிய கர்மா. அது எப்படி குழந்தைக்கு கர்மா வரும்னு கேட்குறீங்களா? அந்த குழந்தையினுடைய தாய் தந்தை, அந்த தாய் தந்தையினுடைய பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள், முன்னோர்கள், அவங்க எல்லாருடைய கர்மாவும் இந்த குழந்தைக்கும் பங்கு இருக்குது. அதனால் இதை சஞ்சித கர்மான்னு சொல்கிறாங்க. கருவிலேயே உருவாகிறது. இன்னொன்று பிராரப்த கர்மா அப்படின்னு சொன்னோன்னா பல ஜென்மங்களாக அந்த குறிப்பிட்ட ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளால் உண்டான கர்மா. நீங்கள் கர்மானாலே கெட்டதுன்னு நினச்சிக்க வேண்டாம். நல்ல கர்மாவும் ஜென்மங்களாக தொடர்ந்து வரதான் செய்யும். நிறைய ஒருத்தர் இப்போது வண்டியில் போயிட்டுருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு பூனை குறுக்க போயிடுச்சு, இல்லை யாரோ ஒருத்தர் இடிக்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னு சடனாக பிரேக் போட்டு நிறுத்திட்டோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம நின்று போகிறோம் பார்த்தீங்களா? ஒருவேளை அந்த 5 நிமிஷம் நாம் நிற்காமலே போயிருந்து எதிர்க்க ஒரு லாரி அடிக்கிற அந்த நேரத்தை, இந்த 5 நிமிஷத்தை ஏதோ ஒரு சக்தி தாமதப்படுத்தி நம்மளை காப்பாற்றியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு தெரியாமல் நல்ல கர்மாவும் நம்மளை காப்பாற்றும், நமக்கு தெரியாமல் கெட்ட கர்மாவும் நம்மளை துன்பப்படுத்தும். 3வது கர்மா பார்த்திங்கன்னா ஆகாமிய கர்மான்னு சொல்கிறாங்க. இது இந்த பிறவியில், அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டாக பிறந்திருக்கீங்க இல்லையா, இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மை தீமைகளும், அந்த நன்மை தீமைகளுக்கு உங்கள் உள்ளத்தின்படியே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே இந்த கர்மாவில் அடங்கும். சரி, இப்போது இந்த கர்மான்னு சொல்லியாச்சு, கர்மானா என்னன்னு சொல்லியாச்சு, இதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிகாரம்னா என்ன, வழிபாடுனா என்னன்னு பிரித்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம், கேள்வியும் பட்டிருப்போம். வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொல்கிறது, கழுதையை கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி பண்ணுறது எல்லாத்தையும் பரிகாரம்னு சொல்லுவாங்க. வழிபாடு அப்படின்னா கோவிலுக்கு போய் இந்த விளக்கேற்றி வைங்க, இறைவனை நினச்சி இந்த மந்திரங்கள் சொல்லுங்கள், இதுதான் வழிபாடு. பரிகாரம் வேறு, வழிபாடு வேறு. இந்த கர்மா குறையணும் அப்படின்னா முழு மனதோட செய்யக்கூடிய ஒரே பரிகாரம், வழிபாடு எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துக்கிட்டாலும் அது அன்னதானம் மட்டும்தான். நீங்கள் மனிதனுக்கும் பண்ணலாம், விலங்குகளுக்கும் பண்ணலாம். அன்னதானம் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது ஒருத்தருக்கு ஒரு அமாவாசை, ஒரு பௌர்ணமி, ஒரு இறைவனுக்கு உகந்த நல்ல நாள் அப்படின்ற நேரத்தில் ஒரே ஒரு சாப்பாடாவது வாங்கி கொடுங்க. முடியாதவங்க ஒரே ஒரு வாழைப்பழம் இல்லை ஒரு 10 ரூபாய் காசாவது யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அதில் அவங்க குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் டீ கூட உங்களுடைய கர்மாவை குறைக்க உதவும். சரி, நான் விலங்குகளுக்கு எப்படி அன்னதானம் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா, எல்லார் வீட்லேயுமே மாடி இருக்கும், பக்கத்தில் வயல்வெளி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அந்த இடத்துல சின்ன உயிரினங்கள் ஏதாவது வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி போட்டு வைக்கலாம், தானியங்கள் போட்டு வைக்கலாம். ஏன் ஒரு சின்ன சிரட்டையில் கூட நீங்கள் தண்ணி வைக்கலாம் விலங்குகளுக்கு. அது கூட உங்களுடைய கர்மாவை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய வலிமை சேர்க்கும். இப்போது இந்த கர்மவினை தீர்றதுக்கு ஏதாவது எளிய வழி இருக்கா, ஏதாவது மந்திரம் இருக்கா? எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு உச்சரிப்பு இருக்குது அப்படின்னா இதுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை உலகத்தையே படைத்து காக்கும் எம்பெருமான் ஈசன் அகத்திய முனிவருக்கு சொல்லியிருக்காரு. அகத்திய முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லியிருக்காரு. அந்த சீடர்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுக்காக இங்கே நான் சொல்கிறேன்.
ஓம் ஓங்கராய நம சிவாய. ஓம் நகராய நம சிவாய. ஓம் மகாராய நம சிவாய. ஓம் சிகாராய நம சிவாய. ஓம் வகாராய நம சிவாய. ஓம் யகாராய நம சிவாய. ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வ தேவவதா வசீகனாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வதுர்மந்திர சேதனாய திரிலோக்கிய வசமானய ஸ்வாஹா இப்படின்ற இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் சொல்லணும். சரி, இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திரம் இறைவனான ஈசன் அகத்தியருக்கு சொன்னது. அப்போது சிவன் குருவாக இருக்கிறாரு அகத்தியருக்கு. அகத்தியர் குருவாக இருந்து சீடர்களுக்கு சொன்னார். அப்போது நீங்கள் யாரையாவது குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட இந்த மந்திரத்தை தீட்சையாக பெறணும்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பெறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நேராக சிவன் ஆலயத்துக்கு போய் குரு பகவான் சன்னதி இருக்கும், இல்லைனா தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். அங்கே நீங்கள் அமர்ந்து நீதான்ப்பா எனக்கு குரு, என்னுடைய கர்ம வினை குறைவதற்கான எல்லா வழிவகைகளையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை அங்கே ஒரு முறை முழுமையாக சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இதை என்னைக்கு சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா என்னைக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனால் சிவன் அருளிய மந்திரம்ன்றதுனால அவருக்கு உகந்த திங்கக்கிழமையில் சொல்ல ஆரம்பிக்கிறது உத்தமம். அதிகாலையில் எழுந்து குளிச்சுருங்க. முதல் நாள் மட்டும் இந்த விஷயம். அதிகாலையில் எழுந்து உடலும் மனமும் சுத்தமாகும்படி குளிச்சுட்டு நீங்கள் வீட்டில் எம்பெருமான் படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் அந்த தீப ஒளி முன்னாடி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிட்டு, என்னுடைய கெட்ட கர்மாவிலிருந்து என்னை காப்பாற்றி எனக்கு உன்னுடைய தரிசனத்தை தரணுமப்பா சிவனே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதை சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக மன சுத்தம் இருக்கணும். இதை எத்தனை தடவை சொல்லணும்னா 1008 முறை இப்போ சொன்ன இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை 1008 முறை நீங்கள் தினமும் சொல்லணும். பூஜை அறையில் உட்காந்தான் சொல்லணுமா, அவ்வளோ நேரம் எனக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க முதல் நாள் மட்டும் நீங்கள் சிவன் முன்னாடி விளக்கேற்றி வச்சு இந்த மந்திரத்தை சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ, சிலருக்கு சமைக்கிற நேரம் இருக்கும், சிலர் வேலைக்கு போவீங்க, இந்த மாதிரி எல்லா நேரங்கள்லையும் கிடைக்கக்கூடிய நேரத்தில் மன உறுதியோட உங்களுடைய கர்மா குறைஞ்சிடும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இதை 5 லட்சம் முறை எண்ணிக்கை, அதாவது 1008 முறை சொல்ல ஆரம்பிப்பீங்க. இதை 5 லட்சம் முறை நீங்கள் சொல்லி முடிக்கும் முன்னாடி சிவ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கர்மவினை குறைகிறத உங்களால் உணரவும் முடியும். ஏதாவது ரொம்ப நாளாக நீங்கள் வேண்டிக் கொண்ட சொத்து பிரச்சனை, இல்லை திருமண தடை, இந்த மாதிரி இன்னும் நிறைய, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும். எங்கே போய் நின்னாலும் செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்திருப்பீங்க. ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிக்கும்போது சிவதரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தடைப்பட்டு வந்த விஷயம் எல்லாமே தன்னை போல நடக்க தொடங்கும். அப்படி நடக்கலைனாலும் அதை முடிப்பதற்கான வழிவகைகள் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி தருவார். இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கர்ம வினை குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோட தினமும் சொல்லுங்கள். இன்னொன்று, விலங்குகளுக்கும் பிற மனித உயிரினங்களுக்கும் அன்னதானம் பண்ணுங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முழு மன திருப்தியோடு பண்ணுங்க. ஐயோ அவங்களுக்கு நம்ம இது அதிகமாக கொடுத்துட்டோமோ அப்படின்ற எண்ணமே வரக்கூடாது. முழு திருப்தியோட இறை நம்பிக்கையோடு பண்ணுங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கர்ம வினையும் குறையும். ஓம் நமச்சிவாய.